கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 கொரிந்தியர் 10:2, 2 கொரிந்தியன்ஸ் 10:2. எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாய் இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோடே உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனாய் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருக்க உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்போ நீங்கள் என்னன்னா 2 காரியம் நினைக்கிறீங்க. ஒன்று, நான் மாம்சத்தின்படி நடக்கிறேன்னு சொல்லி சிலர் நினைக்கிறீங்க பாருங்க. அப்படி இருக்கிற உங்களுக்கு நான் கண்டிப்பாக இருக்கணும். நான் உங்கள் முன்னாடி நிற்கும்போது எப்படி நான் கண்டிப்பாக இருந்தேன்னா உங்களால் தாங்கி கொள்ள முடியாது. அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுக்கும் ஒரு ஒப்பு கொடுத்த மனிதனாக இருந்ததுனால அவரை மாதிரி ஒரு தைரியசாலியை பார்க்க முடியாது. நம்ம கலாத்திய நாட்டில் உள்ள சபைகளில் ஒரு சின்ன பிரச்சனையை பார்க்குறோம். கலாத்திய நாட்டுக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு வருகிறார். பேதுரு அங்கே வரும்போது பவுலோட இருக்கிறாரு. எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அங்கே புறஜாதிய மக்களும் சபையில் இருக்கிறாங்க. இப்போ எருசலேம்ல இருந்து கொஞ்சம் பேர் வந்த உடனே பவுல் என்ன பண்ணுறாரு, பேதுரு என்ன பண்ணுறாரு, அந்த யூதர்கள் கூட மட்டும் உட்காந்து சாப்பிட்றாரு. யூதர் அல்லாத மக்கள் கூட உட்காந்து சாப்பிட மாட்டேங்கிறாரு. இப்போ பேதுரு அவ்வளோ ஒரு வல்லமை பொருந்திய ஒரு ஆள். எப்படி பேதுருக்கிட்ட பொய் சொன்னால் செத்து போயிடுவாங்க. பேதுரு தான் ஆதி திருச்சபைக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் அந்த பேதுரு என்ன பண்ணுறாரு, எல்லாரும் முன்னாடியும் கலாத்தியர் 2:11 மேலும் பேதுரு அந்தியோகியா வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடே எதிர்த்தேன். எப்படி எல்லாருக்கு முன்னாடியும் அவரை கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா பவுலுக்கு பயமெல்லாம் கிடையாது, கர்த்தர் தான் முக்கியம். அதே மாதிரி இதே கொரிந்து சபை கடிதம் எழுதும் போது 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை சொல்லும்போது என்ன சொல்றாரு, மேலும் நான் உங்களை தப்பவிடும்படிக்கே இதுவரைக்கும் கொரிந்து பட்டணத்திற்கு வராதிருக்கிறேன் என்று என்னுடைய ஆத்துமாவின் பேரில் தேவனையே சாட்சியாக கோருகிறேன். நான் இன்னும் உங்களை பார்க்காத காரணம் என்ன தெரியுமா, வந்தால் உங்களை நான் எந்த அளவுக்கு கண்டிக்க வேண்டியிருக்கிற ஒரு காரணத்தினால தான் நான் வராமல் இருக்கிறேன்னு. அதே மாதிரி முதல் நிருபத்தில் எழுதும்போது 1ஆம் நிருபம் 4வது அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன வேண்டும், நான் பிரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமா? நான் எப்படி உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறீங்க? பிரம்போட வரதா இல்லை அன்போட வரணுமா? ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாரு, நீங்கள் மாம்சத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன ஈஸியாக இருந்துடாதீங்க. ஏன்னா நான் கண்டிப்புன்னு வரும்போது அதில் எந்த ஒரு தயவு தாட்சணியும் காட்ட மாட்டேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ளுங்க, தேவனுக்கு ஏற்றபடி வாழுங்க. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு நம்மளுடைய சபைகளில் இப்படிப்பட்ட எச்சரிப்புக்கான செய்திகள் இல்லாதனால தான் இன்றைக்கு யார் வேணாலும் எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டோம். என்ன யார் என்ன சொன்னாலும் உடனே நீங்கள் ஒன்றும் என்னை நியாயம் தீர்க்காதீங்க, கர்த்தர் என்னை நியாயம் தீர்த்து கொள்வார், நீங்கள் ஒன்றும் நியாயம் தீர்க்க வேணாம், இப்படி பேசக்கூடிய மக்கள் அநேகர் விட்டதுனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியல, ஒரு எச்சரிக்கையான ஒரு செய்தியை சொல்லக்கூடிய மக்கள் குறைந்து கொண்டே போயிட்டாங்க. நீங்கள் ஆதி திருச்சபை எடுத்து படித்து பாருங்கள், வேற ஒன்றும் இல்லை, சபையினுடைய சரித்திரத்தை எடுத்து பாருங்கள். ஒரு 100 வருஷத்துக்கு முன்பாக எப்படி பாவத்தை குறித்தோ நீதியை குறித்தோ எவ்வளவு கண்டித்து பேசக்கூடியதாக சபை இருந்தது பாருங்க. ஆனால் இன்றைக்கு சபை எங்கே போயிடுச்சு, அதை பற்றி பேசவே முடிக்காத அளவுக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு செய்தி, ஒரு கண்டிப்பான செய்தியே இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் எடுத்து பாருங்க, இன்றைக்கு குடும்பங்களில் நிறைய குடும்பங்களில் என்ன காரணம், பிரச்சனை, பிள்ளைகளை ஒருத்தரும் ஒன்று சொல்கிறதில்ல. பிள்ளைக்கு என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கறது, என்ன வேணாலும் செய்கிறது. அதனால் என்ன பண்ணுது, பிள்ளை கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் அதே மாதிரி நடக்குது. அங்கே குடும்பத்தில் பிரச்சனை வருது, குடும்பங்கள் பிரிஞ்சு போகிறது. அப்போ எங்கே எச்சரிக்க வேண்டுமோ அங்கு எச்சரிப்பு இருக்க வேண்டும், எங்கு கண்டிப்பு இருக்க வேண்டுமோ அங்கே கண்டிப்பு இருக்க வேண்டும். அது கிறிஸ்தவத்திலையும் சரி, ஊழியத்திலையும் சரி, வீட்டிலையும் சரி, சமுதாயத்திலையும் தேசத்திலையும் இருக்கணும்.
ஏன்னா இன்றைக்கு சிங்கப்பூரில் ஒரு சட்டத்துக்கு விரோதமாக ஒரு காரியம் செய்வதில்லை, ஏன் தண்டனை பெருசு என்பதனால. ஏன் அந்த தேசத்தில் ஏன் ஒருத்தர் எச்சியை துப்புறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல, எந்த ஒரு அழுக்கு பண்ணக்கூடிய காரியம் எதுவும் பண்ணுறதில்ல, ஏன்னா தண்டனை. அப்போ எங்கே எச்சரிக்கை இருக்கணுமோ அங்கே எச்சரிக்கை இருக்க வேண்டும், எங்கே கண்டிப்பு இருக்க வேண்டுமோ அங்கே கண்டிப்பு இருக்க வேண்டும். இதைத்தான் பவுல் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அது செய்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, மீண்டும் ஒரு விசை நாங்கள் எங்களுடைய சபைகளுக்காய் ஜெபிக்கிறோம். சத்தியத்தை தைரியமாய் கலப்படம் இல்லாமல் எங்கு எச்சரிக்க வேண்டுமோ அங்கே எச்சரிக்கக்கூடிய ஒரு செய்திகளை சொல்லக்கூடிய ஊழியக்காரர்களை எழுப்புங்க. அதை கேட்டு திருந்தக்கூடிய மக்களாய் இருக்க நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.